லேட் ஆயிடுச்சே. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? 2 பீஸ் சிக்கன் எடுத்து போட. ஹரி சாப்பிடல? சாருக்கு ஜூஸ் மட்டும் போருமா, ஏதோ ஸ்லிப் ஆகணுமா. நேற்று ராத்திரி எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டேன்? 4 சார். இன்னும் 4 வாயில போட்டுக்கோ, அதுக்கு பேரு ஸ்லிம். அதையும் செய்யறேன். ஸ்லிப்பாக போறாராம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டேய், என் டிராவில் ஒரு 500 ரூபாய் கட்ட காணோம். நீ எடுத்த? கட்டா? நான் எடுக்கலையே. போய் சொல்லாதடா, உன்னை தவிர வேற யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஓ, நீ அந்த 50,000 ரூபாய் சொல்றியா? ஒரு சின்ன செலவு இருந்தது, அதான். நேத்து பேங்க் லீவ் இல்ல, அதுக்காக? அதான் ஏடிஎம் மாதிரி நீ இருக்கியே. அப்புறம் கபோர்ட்ல ஒரு ஃபாரின் சரக்கு வச்சிருந்தியே, அதையும் நான் தான் எடுத்தேன். அப்புறம் நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லாத. எதுடா அந்த ப்ளூ லேபிளா? ப்ளூ லேபிளோ ரெட் லேபிளோ எல்லாம் சரக்கு தானே. ஏண்டா மூடிய மூந்து போட்டாலும் நீ மட்டும் ஆயிடுவ. உனக்கு எதுக்குடா அவ்வளவு சரக்கு? அதுவும் இல்லாம நிறைய குடிச்சா உடம்புக்கு கெடுதல் தெரியும்ல. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேளு. இத்தோட உன் சகவாசத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா உன் பிளாட்டுக்கு நீ கிளம்புப்பா. என்னடா பொசுக்குன்னு ஒரு வார்த்தையில எனக்கு கவுத்து விட்ட. ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங் வேணாமா? அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும் நீ இல்லாம நாங்க நிம்மதியா இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கூட நான் இந்த மாதிரி சந்தோஷமா பேசி இருக்கும் போதுதான் என்னால என் கவலைகளை மறக்க முடியுது. உனக்கு என்னடா துக்கம்? என்ன இப்படி கேட்ட? கவலை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? உனக்கே கவலை இருக்கும் போது எனக்கு இருக்க கூடாதா? ரைட் விடு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆமா, நீ முன்ன மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறியாமே. பேச்ச மாத்தாத. ஆஹா, டைம் ஆயிடுச்சுடா. லெட்ஸ் கோ. இருபத்தி 3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த கோபாலகிருஷ்ணன் வேற. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் வேற. குட் மார்னிங். மார்னிங். மவனை, நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன். காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சாரை பார்த்தாலே இங்க நின்று மூத்திரம் பேஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டான்னு நீங்களே பாருங்களேன். பார்க்கதாங்க இவன் கோமாளி மாதிரி, பயங்கர புத்திசாலி. குட் மார்னிங். குட் மார்னிங். நண்பர்களுக்காகவே ஒரு தனி வில்லாவை அடையார் போட் கிளப்ல கட்டியிருக்கிறதா கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருந்தான். அதனாலயும் என்னவோ அந்த இடத்துலயே ஒரு தனி பிளாட்டை வாங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனா சில நேரங்கள்ல இவன் பண்ற சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இவன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்குவான். என்ன ராமுனா, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமாமா, ரொம்ப நல்லா தூங்குனேன். ஐயோ இல்ல சார், நான் தூங்கவே இல்ல. விடிய விடிய கண் முழிச்சே இருந்தேன். இது ரெண்டத்துல நான் இதை நம்புறது. உண்மையதான் சொல்றேன். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஆள் வர வரைக்கும் நான் கொட்ட முழிச்சிட்டே இருந்தேன். ராத்திரில ஆபீஸ்ல வேலை நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நீங்க கவலைப்படாதீங்க சார். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. இல்ல சார், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டேய், இவரை நம்பவே முடியல. என்னடா பேசுற? அண்ணனோட முகத்தை பாரு. அண்ணன் தூங்கவே இல்ல போல இருக்கு. அண்ணன், நீங்க இந்த மாதிரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல். நீங்க போய் முதல்ல தூங்குங்க. வா, உள்ள போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் எனக்கு குட் மார்னிங்களா? குட் மார்னிங் சார். சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய். என்ன பொட்டி இந்த மாதிரி கோணல வச்சிருக்கேன்? நாளை காலையில நான் எப்படி அந்த பொண்ணோட ஐஸ் அதுக்கு என் ஆபீஸ் தான் கிடைச்சதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேகா. ஐ அம் ஃபைன். How are you? சார், அரௌண்ட் 76 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல 46 மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. 30 டைரக்டா வந்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் எலிஜிபிளா இருக்காங்க? 25 பேர் சார். அந்த லிஸ்டையும் ரெஸ்யூமையும் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சார், மிச்சம் இருக்க அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்? அத எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஷாஜகான்? அது நம்ம சவுத் இந்தியன் ஐடி கம்பெனிக்கோ இல்லனா சிஸ்டர் கன்சர்னுக்கோ அனுப்பி வச்சிடலாம். அதை நம்ம நோட்டிஃபை பண்ணுமே. அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. It's my pleasure. ஹரி, ஹரி, இங்க பாருடா.
அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கால. உனக்கு எப்பவும் இதே நினைப்பு இத தான். பத்தி நினைக்காம வேற எதை பத்தி குட் நினைக்கிறது? மார்னிங் சார். மார்னிங் சார் ராகுல் யூஎஸ் ட்ரிப் என்னாச்சு? நெக்ஸ்ட் மண்டே What about your sister's exam? அவ பாஸ் ஆயிட்டா சார். ம். ஹேய், அவ தங்கச்சி பாஸ் நீ ஆயிட்டாளாண்டா. வேணா பாரு, கடைசியில ஒரு பொண்ணால தான் நீ சாகவே போற. டேய், உனக்கு கருணாக்கு உளறி வைக்காத. குட் மார்னிங் Good சார். morning. நல்லா கடலை போடு. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங் ஜாஸ்மின். குட் மார்னிங். நேத்து ராத்திரி எனக்கு அதே கனவு வந்தது. நானும் நீயும் பாரிஸ்ல பறந்துகிட்டு இருக்கோம். நீங்க இத தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா போய் ஒழுங்கா வேலையை பாரு. போ. யூஸ்லெஸ். ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. ஹஸ்பண்ட் துபாயில தானே இருக்காரு. வேணாண்டா வம்பு. குட் மார்னிங் Good morning. நைட் டியூட்டி வர அன்னைக்கு சொல்லு, நானும் வரேன். என்ன ஜேம்ஸ், என்ன விஷயம்? சார் உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போற? நான் இவரை டெர்மினேட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வந்திருக்காரு போல இருக்கு. டெர்மினேட் பண்ணிட்டியா? எதுக்காக இவரை பண்ணா? லேடிஸ் கிட்ட இருந்து இவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. என்ன காமெடியா இருக்கு சார். ஓனாய் ஆட பார்த்து பரிதாபப்பட்ட கதை மாதிரில இருக்கு. நான் லேடி ஸ்டாஃபை பார்த்து சிரிப்பேன். ஆனா சார் எதுக்காக நைட் ஷிஃப்ட்டுக்கு வராருன்னு இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல, டீ குடுக்குற பையனுக்கு கூட நல்லாவே தெரியும். அத பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இத பாருங்க மிஸ்டர், சொல்லுங்க சார். ஜிகே பத்தி இனிமே ஏன் முன்னாடி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. உனக்கு தெரியல ஹரி, ஒரு பொண்ணை நான் நேர்ல பார்த்து பேசுவேனா? எனக்கு தெரியும்பா. அது போதும். ஜிகே, இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிரு. ஜேம்ஸ், போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சேர்மேன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க சார். இங்க குடுக்கிற 25,000 ரூபாய் சம்பளத்தை நான் வெளியே போனாலும் வாங்கிட முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஹரீந்திரன் சார் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. வாய் முடுறா. ஏதோ மன்னிச்சு விட்டா ஓவரா பேசுற. போய் வேலையை பாடுறா. யூஸ்லெஸ். இந்த யூஸ்லெஸ்ஸும் சில நேரத்துல யூஸ் ஆவான் சார். என்ன யூஸே? இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்னை ஜூஸா போட்டு குடிச்சிருவேன். ஹரி, ஹலோ, யா கனெக்ட் மீன். அம்மா, சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளவு நேரம் மொபைலை ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது சைலண்ட் மோட்ல இருந்ததுமா, நான் கவனிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உனக்கு அந்த பிசினஸ்மேன் கிருஷ்ணனை பத்தி தெரியும்ல? அதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, அவரா? அவரை தெரியாம எப்படிமா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அவரோட பொண்ணு இந்துவை பத்தி உனக்கு தெரியும்ல? இந்துவா? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட போட்டோவை நான் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதாமா? ஆஃபீஸில் இருக்கிற இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில் என்னால் கல்யாணம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 1 இயராவது எனக்கு டைம் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. 1 வருஷமா? 2 மாசத்துல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பொண்ணு இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்க போறாளா? இந்த வருஷம் தான் முடிக்க போறாளா? அப்படின்னா என்னை விட கண்டிப்பா 6 வயசாவது சின்னவளா இருப்பா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. நான் உன்னை கம்பல் பண்ணல ஹரி. ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீ போட்டோவை பாரு. இப்போ எனக்கு பிளானே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போட்டோ என்ன பாக்குறது? நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, டென்ஷன் வேண்டாம். ஓகே ஓகே, நான் அந்த போட்டோ பார்க்குறேன்.